இல்லை 80% நல்ல விஷயங்கள், இல்லை 80% வெற்றிகள் எல்லாமே முடிவு பண்ணுறது 20% விஷயங்கள். நம்ம பர்சனல் லைஃப்பில் இது ஒர்க் ஆகும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எத்தனை பேர்த்துக்கு உங்களுக்கு நேரடியாக பழக்கம் இருக்குது? இவன் எப்படா நமக்கு வாத்தியாராவான், அவனே என்னெல்லாமோ லூசுத்தனமாக பண்ணிகிட்ருக்கிறான், என்ன பண்ணக்கூடாது, இவனை மாதிரி இருக்கக்கூடாது, இவன் செய்கிற விஷயம் நம்ம செய்யக்கூடாது. எல்லோருக்கும் வணக்கம். மேஜிக் ஃபிலிம்ஸ் வழங்கும் த 1 PM ஷோ புது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுதான் நீங்கள் முதல் வாட்டி இந்த சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற சில எபிசோட்ஸுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 7 பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் 75% பிரச்சனைகளை அதை தீர்க்கும், இல்லை தீர்றதுக்கு வழிகாட்டும். இப்போ இன்றைக்கி நம்ம 4வது பழக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த 4வது பழக்கம் ஆக்சுவலாக நீங்கள் சிலவங்க ஆஃபீஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை சிலவங்க பேசும்போது இந்த ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. த 80-20 ரூல், 80-20 ரூல். இது என்னது ஆக்சுவலாக? இந்த 80-20 ரூல், அதாவது நம்ம வாழ்க்கையில் 80% ரிசல்ட்ஸ், இல்லை 80% நல்ல விஷயங்கள், இல்லை 80% வெற்றிகள் எல்லாமே முடிவு பண்ணுறது 20% விஷயங்கள், 20% வேலைகள், 20% ஆட்கள். இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். இந்த 80-20 ரூல் ஒஃபிஷியல் இல்லாமல் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணலாம். நம்ம பர்சனல் லைஃப்பில் இது ஒர்க் ஆகும். நம்ம வாழ்க்கையில் 80% நல்ல விஷயங்கள், 20% மக்கள், சிந்தனைகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இந்த மாதிரி விஷயத்தில் தான் அடங்கும். இதில் மெயினாக கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையோட 20% ஏது, நம்ம வாழ்க்கையோட 20% யார், நம்ம வாழ்க்கையோட 20% பழக்கங்கள் ஏது, இதை கண்டுபிடிக்கிறது தான். கொஞ்சம் கஷ்டமான வேலை கிடையாது, ரொம்ப கஷ்டமான வேலை. என்ன அந்த 20%? இப்போ சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். இதிலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் சில வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க, இல்லை ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இந்த குரூப்பில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக எடுத்து பாருங்கள், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எத்தனை பேர்த்துக்கு உங்களுக்கு நேரடியாக பழக்கம் இருக்குது? வாட்ஸ்அப்பில் பழக்கம் இருக்குது மச்சான், அது கிடையாது. நேரடியாக பழக்கம் இருக்குது. எத்தனை பேர்த்த நேரடியாக பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர்த்து கூட நேரடியாக பேசியிருக்கீங்க? எத்தனை பேர்த்து கூட உங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகுது? ஆனால் அதில் பார்த்திங்கன்னா அத்தனை பேர் இருப்பாங்க. ஒரு குரூப்பில் 250 பேர் இருப்பாங்க, 300 பேர் இருப்பாங்க, 700 பேர் இருப்பாங்க. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எவ்ரி டே இஸ் எ லெசன், எவ்ரிபடி இஸ் எ டீச்சர். ஒருத்தர் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு இது புரியவே இல்லை ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு ஏன்னா ரைமிங்காக இருந்தது. எவ்ரி டே இஸ் எ லெசன், எவ்ரிபடி இஸ் எ டீச்சர். அதாவது தினமும் ஒரு பாடல், என்னது பாடல் இல்லை, தினமும் ஒரு பாடம், ஒவ்வொருத்தரும் உன்னோட வாத்தியார். அப்போ நான் யோசித்தேன், எனக்கு டக்குன்னு ஒரு 3-4 பேர்த்து என் மைண்டில் வந்தது. இவன் எப்படா நமக்கு வாத்தியாராவான், அவனே என்னெல்லாமோ லூசுத்தனமாக பண்ணிகிட்ருக்கிறான். நான் இந்த சந்தேகம் போய் கேட்டேன். நான் அவர்கிட்ட திருப்பி போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி there are 3 or 4 people or 5 people. நான் அதுதான் இட் கம்ஸ் டாப் ஆஃப் மை மைண்ட். நம்ம யோசித்தா டக்குன்னு இவனை தான் யோசனை வரும். இது எப்படி சார் நமக்கு டீச்சர் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ அவர் அது சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் இருந்தாங்க. ஒரு ட்ரைனிங் செஷனில் தான் சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ என்கிட்ட சொன்னார், விவேக், அதாவது நீ ஒருத்தன் தான் இந்த 30-40 பேர்த்தில் நீ ஒருத்தன் தான் திருப்பி இந்த கேள்வி என்கிட்ட கேட்குற. நான் சொன்னேன், சார் அது கொஞ்சம் லூஸு, நான் கொஞ்சம் ஓவர் லூஸு,
அதனால தான் மேபி மற்றவங்க என்னை விட அறிவாளியாக இருக்கலாம். சிரிச்சிட்டு அவர் ஒரு பதில் சொன்னார். அதாவது எல்லாருமே வந்து உன் வாத்தியார், கரெக்ட். வாத்தியார்கிட்ட என்ன பழகலாம்? நான் வாத்தியார்கிட்ட இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாங்கிறது பழகலாம், கரெக்ட். வாத்தியார்கிட்ட இன்னொரு விஷயமும் பழகலாம். நான் அப்போ தான் யோசிக்கிறேன், என்ன பழகலாம்? அப்போ அவர் அப்படியே ஒரு பாஸ் கொடுத்தாரு, அப்படியே நம்மளை பார்த்துட்ருக்கிறாரு, நம்ம அவரை பார்த்துட்ருக்குறோம். என்ன பண்ணக்கூடாது, இவனை மாதிரி இருக்கக்கூடாது, இவன் செய்கிற விஷயம் நம்ம செய்யக்கூடாது, அதுவும் வந்து ஒரு பாடம், அதுவும் வந்து ஒரு வாத்தியார் சொல்லி கொடுக்கறது. அப்படியே நான் நின்றேன். நான் அது வரைக்கும் யோசிக்காத ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு ஒரு பர்த்டே வருது. எத்தனை பேர் உங்களை கூப்பிட்டு விஷ் பண்ணுவான்? மச்சான் ஹாப்பி பர்த்டேடா அப்படி இப்படின்னு எத்தனை பேர் உங்களை கூப்பிட்டு விஷ் பண்ணுவான்? எல்லாம் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் நான் பர்த்டேன்னா தெரிஞ்சிடும், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டுருவானுங்க. இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்பிச்சான், MMHHKKBBDD என்னமோ அப்படின்ட்டு ஒன்று வந்தது. எனக்கு ஆக்சுவலாக அதை பார்த்தோன்னா புரியவே இல்லை. இவன் என்னடா ஏதோ கோடு சொல்கிறானா, இல்லை நான் ஏதோ டுபாக்கூர் பண்ணது கண்டுபிடிச்சிட்டானா, இல்லை ஏதோ ஒருத்தியோட பேரா, என்ன ஏதுன்னு எனக்கே புரியல. அப்போ நான் அவங்கிட்ட கேட்குறது வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்குன்ட்டு நான் இன்னொருத்தனை கூப்பிட்டு கேட்டேன், மச்சான் இந்த MMHKBDA என்னது அப்படின்னு. ஏண்டா இது கூடி உனக்கு தெரியாதா அப்படின்னா, நமக்கு அப்பவே கொஞ்சம் இது கூடி தெரியாதானே ஏதோ பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்குண்ணா. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, அது வந்து அப்படின்னு போட்டுறோம். ஏண்டா ஒரு பர்த்டே விஷ் பண்ணுறது கூடி கஞ்சத்தனமாடா. அப்போது அந்த மாதிரி திருப்பி இந்த டாப்பிக்கு வரேன். எத்தனை பேர் உங்களை ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவான்? அதுதான் அந்த 20%. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு, செய்கிற ஒரு செயல், இந்த பழக்கம் வச்சுக்கிற சிலவங்க, அதில் யார் இந்த 20% அது கண்டுபிடிக்கிறது தான் மெயின், அதுதான் மேஜிக். ஏன்னா இது வந்து கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய சொல்யூஷன் கொடுக்கும் லைஃப்பில், இந்த 80-20 ரூல். அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல் சிலது சின்ன ஒரு விஷயமா இருக்கும், அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க, ஆனால் பெரிய விஷயத்தை ட்ரை பண்ணுவீங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம், இந்த சேனலை இப்போ டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் விடுறேன். ஏன்னா டெய்லி ஒரு சின்ன ஒரு சிந்தனை தான் இந்த சேனல், பெரிய மோட்டிவேஷனோ மீம்ஸோ அது எதுவுமே கிடையாது. அது வேறு, மிச்சம் 24 மணி நேரம் நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதான் சொன்னேன், இது நீங்கள் டெய்லி ஃபுல் வீடியோ பாருங்கள், இது எடுத்துக்கும், இது பண்ண வேண்டிய வேலை இது பண்ணிக்கும். அப்போது இந்த 80-20 ரூல் இது வந்து லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் கஷ்டம், பட் இது லைட்டாக பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆள் இது நமக்கு கரெக்டு, இது நமக்கு சரியில்லை, இது பண்ணால் ரிசல்ட்டு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மைண்டு ஓப்பன் ஆயிரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாயிரும். அப்போ இந்த 80-20 ரூல் வந்து ரொம்ப 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 முக்கியம். இதை வந்து டெய்லி உங்கள் லைஃப்பில் கடைப்பிடிங்க. டெய்லி இல்லைனாலும் வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் கடைப்பிடிங்க. இல்லைன்னா முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிற டைமில் யோசிச்சு பாருங்கள், இந்த 80-20 ரூல் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இதனால் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் இல்லை மீடியம் டேர்ம் இல்லை லாங் டேர்ம் ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா, இல்லை சும்மாவா அப்படின்ட்டு. இன்றைய சிந்தனை வந்து 80-20 ரூல் வந்து உங்கள் ரியல் லைஃப்பில், டெய்லி லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் மைண்டை அப்ளை பண்ணி அந்த 80-20 ரூலுங்கிற ஒரு அவேர்னஸ் மைண்டில் எப்போவுமே அந்த 80-20 இந்த ரெண்டு வச்சுக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக மைண்டு ஒர்க் ஆகும். பார்த்தோன்னா இது 80யா இது 20யா, இவன் 80யா இவன் 20யா அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். இது மைண்டுக்குள்ளே அப்படியே அந்த மைண்டு, நான் ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொன்ன மாதிரி அது உள்ளே போட்டோம், ஃபுல் வீடியோ பாருங்கள், அது உள்ளே போட்டோம், அது செய்ய வேண்டியது அது செய்யும். இந்த மைண்டை கூர்மைப்படுத்துறது தான் வேலையே, புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து இன்னையிலேருந்து, நாளையிலேருந்து இல்லை, இன்னையிலேருந்து ஒரு அட்டெம்ப்ட் எடுங்க. ஓகே,
80-20 ரூல் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படி நீங்களே உங்ககிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் வரும். அப்போ இத்துடன் இந்த எபிசோட் முடிகிறது. நாளை மதியம் மீண்டும் 1 மணிக்கு உங்களை ஒரு புதிய சிந்தனையோடு சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புகிற பழக்கம் இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிருங்க. அந்த பண்ணாட குட் மார்னிங் மெசேஜ் எல்லாம் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அட்லீஸ்ட் அனுப்பிச்சவன் யார் அப்படிங்கிறத அவங்க யோசிப்பாங்க. நாளை மதியம் சந்திக்கும் வரை உங்கள் நாள் இனிய நாளாக இருக்கட்டும். உங்கள் கனவுகளை நோக்கி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு எல்லா வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு மேஜிக்கல் லைஃப் நடந்தது அப்படின்னா, மூமெண்ட் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. ஆம் நடந்தது, என்னென்னலாம் சொல்ல வேண்டாம், ஆம் நடந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது டீம் மேஜிக். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி.